ஜிவிடி 360 இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல கேள்வி பதில்கள் பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 4 முடிச்சாச்சு. நம்ம பகுதி 5 பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல பார்த்தீங்கன்னா 151லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது இந்த கேள்வி பதில்கள். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 151 அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியதில்லை. எதனை கண்ட அளவில் பயனை அறியலாம். பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம். அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியதில்லை. எதனை கண்ட அளவில் பயனை அறியலாம். பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம். 152 எது ஒருவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். எது ஒருவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே ஒருவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் சொல்றாங்க. 153 எது இன்பமாகும். அறநிலையில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். எது இன்பமாகும். அறநிலையில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். 154 எது இன்பம் இல்லாதவை மற்றும் புகழும் இல்லாதவை. அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை மற்றும் புகழும் இல்லாதவை. எது இன்பம் இல்லாதவை மற்றும் புகழும் இல்லாதவை. அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை மற்றும் புகழும் இல்லாதவை. 155 ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் எது அறமே. ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் எது அறமே. 156 ஒருவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் எது பழிச்செயலே. ஒருவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் எது பழிச்செயலே. 157 இவ்வுலகில் இருந்து பொருளை பேணி இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் எதன் பொருட்டே ஆகும். விருந்தினரை போற்றி உதவுகின்ற பொருட்டே. இவ்வுலகில் இருந்து பொருளை பேணி இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் எதன் பொருட்டே ஆகும். விருந்தினரை போற்றி உதவுகின்றன பொருட்டே பண்றாங்க. 158 எது விரும்பத்தக்கது அன்று. விருந்தினராக வந்தவர் வெளியே சென்றிருக்க தான் மட்டும் உண்ணுதல் என்றாலும் சாவா மருந்தாகி அமிழ்தமே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று. எது விரும்பத்தக்கது அன்று. விருந்தினராக வந்தவர் வெளியே சென்றிருக்க தான் மட்டும் உண்ணுதல் என்றாலும் சாவா மருந்தாகி அமிழ்தமே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று. 159 யாருடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவருடைய வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை. 160 யாருடைய வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள். இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில். யாருடைய வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள். இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில். 162 யார் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினன் ஆவான். வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்பவர். யார் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினன் ஆவான். வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்பவர். எது ஒரு யாகம். விருந்தினரை பேணுவது. எது ஒரு யாகம். விருந்தினரை பேணுவது. 164 விருந்தினரை பேணுவதால் வரும் நன்மையின் அளவு எவ்வளவு. விருந்தினரை பேணுவதால் வரும் நன்மையின் அளவு எவ்வளவு. வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவு. வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவு. 165 யார் செல்வதை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது யார் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். விருந்தினரை பேணி அந்த யாகத்தின் பயனை பெரும் பேரற்றவர். விருந்தினரை ஓகேங்களா பாருங்க. யார் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவர். விருந்தினரை பேணி அந்த யாகத்தின் பயனை பெரும் பேரற்றவர். 166 யார் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாக கருதப்படுவார்கள். விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள். யார் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாக கருதப்படுவார்கள். விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள். 167
முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடிய மலர் அனிச்சம். முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடிய மலர் வந்து அனிச்ச மலர். 168 அனிச்சம் என்னப்படும் பூ முகர்ந்தவுடன் விடக்கூடியது போல யார் வாடி விடுவர்னா சற்று முகம் கோணி வரவேற்றாலே விருந்தினர் வந்து வாடி விடுவர். 168 அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடி விடுவக்கூடிய போல் யார் வாடி விடுவர்னா சற்று முகம் கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடி விடுவர். 169 யார் பிழை நேருமாறு பேச மாட்டார்கள்னா சொற்களை அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள் அவையில் இருப்பவரின் வகையறிந்து ஆற்றல் உடையவராய் இருப்பின் பிழை நேருமாறு பேச மாட்டார்கள். யார் பிழை நேருமாறு பேச மாட்டார்கள்னா சொற்களை அளவறிந்து, அதாவது சொற்களை அளவோடு பேசி உரைத்திடும் தூயவர்கள் வந்து அவையில் இருப்பவரின் வகையறியும், அதாவது அவையில எப்படிப்பட்டவங்க இருக்காங்கன்னு வகையறிந்து ஆற்றல் உடையவராய் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிழை நேருமாறு பேச மாட்டாங்க. 170 கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுபவர் யார்னா கற்றவரின் முன் தான் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் தான் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவர். கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் தான் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுபவர். 171 எதனை ஏற்பவர்கள் பல பேர் உள்ளனர். போர்க்களத்தின் நடுவே அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் பல பேர் உள்ளனர். எதனை ஏற்பவர்கள் பல பேர் உள்ளனா போர்க்களத்தில் நடுவே அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் வந்து பல பேர் உள்ளனர். 172 மிகச்சிலரே உடையவர் யார்னா கற்றோர் அவையில் சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் மிகச்சிலரே உடையவர்கள். மிகச்சிலரே உடையவர்கள் யார்னா கற்றவர் அவையில் சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள். 173 எங்கு நாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அறிஞர்களின் அவையில். எங்கு நாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அறிஞர்களின் அவைகளில். 174 யாரிடம் இருந்து மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்னா நம்மை விட அதிகம் கற்றவரிடமிருந்து பலவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். யாரிடமிருந்து மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை விட அதிகம் கற்றவரிடமிருந்து. 175 எதற்கு வேண்டிய நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு வந்து நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதோட பார்த்தீங்கன்னா 175 கேள்வி பதில் வந்து நம்ம முடிச்சாச்சு. இதனை தொடர்ந்து பல வீடியோக்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை தொடர்ச்சி பார்க்கலாம். நன்றி.